இங்க நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அவங்க அப்பாட்ட அமெரிக்கா போறன்னு போய் சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ ஹீரோமே ஃப்ரெண்டு வீட்ல இருந்தே ஒவ்வொரு ஆடிஷனுக்கா போறான். நான் எதுலையுமே செலக்ட் ஆக மாட்டேங்கிறான். இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ அவனோட ஃபர்ஸ்ட் படத்தை அவனுக்கு பிடிச்ச பெரிய ஹீரோயினோட தான் நடிப்புன்னு சொல்லி கனவு காண்டுட்டு இருக்கான். அப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு டைரக்டர் கால் பண்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ காலேஜ் டைம்ல பொண்ணு வேஷம் போட்டுட்டு ஒரு டிராமால நடிச்சிருப்பான். அந்த வீடியோ பார்த்த டைரக்டருமே அந்த பொண்ணு ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டா நடிக்க சொல்ல கூட்டு வர சொல்றாரு. சோ ஹீரோமே கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொண்ணு மாதிரியே வேஷம் போட்டுட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறான். அங்க இருக்க எல்லாருமே ஹீரோவை பார்த்துட்டு ஒரு பொண்ணு மாதிரி இருக்கனால எல்லாருமே நம்பிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி அவன் கூட நடிக்கிறது அவன் விரும்புற ஹீரோயின் தெரிய வருது. அந்த டைரக்டர் ஒரு ஷாட் எடுக்கிறதுக்காக ரெண்டு பேத்தி புஷ்அப் எடுக்க சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் புஷ்அப் எடுக்க முடியாம கீழே விழுந்தனால அந்த டைரக்டருமே ஹீரோயினை போட்டு பயங்கரமா திட்டிடுறாரு. இதனால ஹீரோயினுமே கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதனால அந்த டைரக்டர் நம்ம ஹீரோவை ஹீரோயினை நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேட்டியில சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோமே வேற வழி இல்லாம பொம்பளை வேஷம் போட்டு நடிச்சு நம்பர் 1 ஹீரோயின் ஆயிடுறாரு. இதனால ஹீரோயினோட மார்க்கெட்டுமே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட படத்துக்கு மொத்த தியேட்டர் புக் ஆகிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வேகமா போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான் எல்லா டிக்கெட்டையும் புக் பண்ணிருக்காரு. ஹீரோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஹீரோயின் கிட்ட நல்லா பேசி பழகுறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஷூட்டிங் போகும்போது அந்த இடத்துக்கு அவங்க அப்பா பாதுகாப்பா வந்திருக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டு உள்ளே இருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டுமே நீ பொம்பளை வேஷம் போட்டுருக்க மாட்டிக்க மாட்டேன்னு சொல்லி கூட்டு போறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அம்மா நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக அந்த இடத்துல ஆள் செட் பண்ணிடுறாங்க. இந்த ரவுடிகளுமே உள்ள வரக்காக நம்ம ஹீரோட அப்பாவை போட்டு அடிக்க நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து அந்த ரவுடிங்க எல்லாத்தையும் போட்டு பயங்கரமா புரட்டி எடுத்துறான். ஹீரோ அவங்க அப்பா கொண்டு வீட்டுல உள்ளாண்டு போகும்போது அவங்க அப்பா ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டி என் பையனும் சின்ன வயசுல இந்த இடத்துல நாடு நடிச்சிட்டு இருந்தான். அந்த அன்னைக்கு நான் அவனை போட்டு அடிக்கலனா உங்களை மாதிரி அவனும் ஒரு பெரிய ஆக்டர் ஆயிருப்பான்னு சொல்லி அழுகுறாரு. அடுத்த நாள் பார்த்தா ஹீரோட அப்பா தன்னை காப்பாத்தின ஹீரோயினுக்காக ஒரு சிலையை வச்சிருக்காரு. இப்ப ஹீரோட அம்மா கால் பண்ணி உங்க அப்பாக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வேகமா வந்து பாக்குறான். இப்பதான் ஹீரோக்கு ஒரு பெரிய ட்விஸ்டா ஹீரோட ஆக்டிங் வீடியோஸ்ல அந்த டைரக்டர் அவங்க அப்பா கொடுத்திருப்பாரு. அந்த டைரக்டருமே நியூஸ்ல நம்ம ஹீரோயினுக்கு ஜோடியா புதுசா இந்த ராஜாங்கிற ஆக்டர் தான் நடிக்க வைக்க போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பேரை நியூஸ்ல சொல்லிடுறாரு. இதனால ஹீரோயினுமே கோபப்பட்டு ஹீரோ கிட்ட நீ அவ கூட போயிருன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஹீரோமே அவனோட ஹீரோயின் ஐடியில இருந்து இந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லி ட்வீட் போட்டுறான். இதை பார்த்த ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. இப்ப இதனால அந்த டைரக்டர் ஹீரோ வீட்டுக்கே வந்து இந்த படத்தோட கதையை பத்தி சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த படத்துல ஹீரோயினும் ஹீரோவும் சந்திச்சுக்கவே மாட்டாங்கன்னு தெரிய வருது. இதனால மறுபடியும் அந்த படத்துல நடிக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு. இந்த படத்தோட வேலையுமே முடிஞ்சு ப்ரொமோஷனுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோயினுமே வராங்க. ஹீரோமே டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபுல்லா குடிச்சிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வராரு. இப்ப ஹீரோ அவார்டு கொடுக்கறதுக்காக ஹீரோயினை மேல கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோயின் வாழ்க்கையை அடிச்சிட்டுன்னு சொல்லி ஹீரோவை ஷூட் பண்ண வரும்போது தவறி அங்க இருக்க ஒரு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறாரு. அவங்க எல்லாருக்கும் ஹீரோ இவ்வளவு நாள் ஏமாத்தினது தெரிய வந்துருது. ஹீரோவும் நான் எல்லாத்துக்கு முன்னாடி உண்மையை ஒத்துக்கிறேன்னு சொல்லுவோம். அந்த டைரக்டர் நம்ம ஹீரோ அடிச்சு நீ உண்மையை ஒத்துக்கிட்ட எல்லாம் சரியாயிருமான்னு சொல்லி அவனை திட்டுறாரு. அடுத்த நாள் காலையில அந்த படத்துக்கு வேற ஒரு கிளைமேக்ஸ் செட் பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க வர சொல்றாரு. அந்த சீன்ல நம்ம ஹீரோவை ஹீரோயின் வேஷம் போட வச்சு ஹீரோவை தேட்டருக்காக தண்ணிக்குள்ள குதிக்க வைக்கிறாங்க. இதே மாதிரி தண்ணிக்குள்ள இருந்து அந்த ராஜா ஹீரோயினை தேடிட்டு வெளியே வர மாதிரியும் அந்த சீனை முடிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினை தேடுற மாதிரி தண்ணிக்குள்ள போயிட்டு ஹீரோயினை காணணும்னு சொல்லவும் அங்க இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு தேடி கிடைக்காதனால நியூஸ் சேனல்ஸ்காரங்களா நடிப்புக்காக தன் உயிரை விட்ட நடிகைன்னு சொல்லி பெருமையா பேசுறாங்க. இதோட இந்த படமுமே முடியுது.